அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, இப்னு மாஜா என்கின்ற நபிமுக தொகுப்பில் 4252 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மரணிப்பிடம் மலக்குகள் வருகின்றனர். அவர் நல்லவராக நல்லடியாக இருந்தால் நல்ல உடலிலிருந்து நல்ல ஆத்மாவே வெளியேறுக, புகழப்பட்டதாக வெளியேறுக, நல்லருள் நறுமணம் கோபமடையாத நாயினை கொண்டு நீ நற்செய்தி பெறுக என்று மலக்குகள் கூறுகின்றனர். ஆத்மா வெளியேறுகின்றவரை இவ்வாழ்த்து செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும், பிறகு வானத்துக்கு ஏற்றப்பட்டு அதற்கான வானம் திறக்கப்பட்டு இவர் யார் என்று விசாரிக்கப்படும். அப்போது இன்னா என்று சொல்வார்கள், நல்ல உடலிருந்து நல்ல ஆத்மாவே வருக, புகழப்பட்டதாக நுழைக, நல்லருள் நறுமணம் கோபமடையாத நாயினை கொண்டு நீ நற்செய்தி பெறுக என்று சொல்லப்படும். வானத்தில் மகத்துவம் கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்ற வானத்துக்கு இறுதியாக அது கொண்டு சொல்லப்படுகின்றவரை இவ்வாழ்த்து செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகின்றார்கள், இறந்தவர் கெட்ட மனிதராக இருந்தால் கெட்ட உடலிலிருந்து கெட்ட ஆத்மாவே வெளியேறுக, இழிவுபடுத்தப்பட்டதாக வெளியேறுக, கொதிநீர் சீர் சலத்தையும் அதன் ரகத்தின் அமைந்திருக்கும் பல்வேறு வேதனையை கொண்டு நீ நற்செய்தி பெறுக என்று மலக்குகள் கூறுவார்கள். பிறகு ஆத்மா வெளியேறுகின்ற வரை இந்த இழிவுரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். பிறகு அது வானத்துக்கு ஏற்றப்படும். ஆனால் அதற்கு வானம் திறக்கப்படாது. இவர் யார் என்று விசாரிக்கப்படும். இன்னார் என்று சொல்லப்பட்டதும் அப்பொழுது கெட்ட உடலிலிருந்து கெட்ட ஆத்மாவுக்கு எந்த வரவேற்பும் இல்லை இன்றைய தினத்தில் என்று சொல்லிவிட்டு நீ இழிவுபடுத்தப்பட்டதாக திரும்பு, ஏனெனில் உனக்கு வானத்தில் வாசல்கள் திறக்கப்படாது என சொல்லப்படும். வானத்தில் இருந்து அது திரும்பி அனுப்பப்பட்ட பிறகு கபருக்கு சென்றுவிடும். இஸ்லாமிய சொந்தங்களே, நல்ல ஆத்மாவுக்கும் கெட்ட ஆத்மாவுக்கும் கெட்ட ஆத்மாவுக்கும் இப்படிதான் வானத்தில் வரவேற்பு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வும் தூதரும் இந்த மனித சமூகத்துக்கு எதை கொடுத்திருக்கின்றார்களோ அதை நல்லது என்று செய்வோம், கெட்டது என்று எதை சொல்லியிருக்கின்றார்களோ அதிலிருந்து விடுபடுவோம், மக்களுக்கு இயன்றவரை உதவி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதேபோல் இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.